மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எவ்வாறு இருக்கப்போகுது? 1/3/2025 முதல் 31/3/2025 வரைக்கும் காலம் சிறிதளவு கூட, அதாவது தெளிவு இல்லாத, என இந்த நேரத்தில் மைண்ட் செட்டிங் கொஞ்சம் பொறுமையோடு விட்டுங்க. பொறுமை, நிதானம், பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்கு தேவை. ஏன்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மாஸ்தானத்தில் தான் 4 கிரகங்களின் கூட்டமைப்பு. அது எங்கு கூடி நின்றாலும் சின்ன தொந்தரவு கொடுக்கும். சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெறுவதும், சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் 4 கிரகங்களின் கூட்டமைப்பு. குரு, சுக்கிரன், சூரியன், புதன். அதுலேயும் புதன் பகவான் நீச்சகதி பெற்று ஒரு 15 நாட்கள் இந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். என்னவோ டிஸ்டர்பன்ஸ் ஆன மாதிரியே தெரியும். நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்த மாதிரியே தெரியும். எதையோ இழந்துட்டு வாழ்ந்த மாதிரி தெரியும். இந்த 18 தேதிக்கு அப்புறம் தொட்டது துலங்கக்கூடிய காலம் வந்துவிடும். செய்யும், பயப்பட தேவையில்லை. எதையும் சந்திக்கின்ற திறமை வரும். அதாவது எதையும் முறியடிக்கக்கூடிய தன்மை என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு எதையும் வெல்லும் தாளம் அப்படின்னு சொல்கிறோம். அது 18ஆம் தேதிக்கு அப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் வருதுய்யா. எல்லாம் தொட்டது துலங்கும், கெட்டது விலகும் என்று சொல்லக்கூடிய வேலை அமைப்புக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்க்கும் மிதுன ராசிகர் அனைவருக்கும் இது சக்சஸ் தருகின்ற மாதமாக அமையும் போது நல்ல முன்னேற்றத்தை காணலாம். திருமண உறவுகள் கைகூட வரக்கூடிய காலம் பெண் பிள்ளைகள்.